ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டெலிகிராமில் இருக்க 10 அட்ராக்டிவான ஏஐ ரோபோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐயில் இயங்கக்கூடிய போட்ஸ் எப்படி இயங்குது அப்படின்ற பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட் ஓப்பன் ஆகும். இந்த பாட்டை நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் கொடுத்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜை இதில் சென்ட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அழகாக பிரித்து கொடுத்துரும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜை எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த டெக்ஸ்ட்டை டேரெக்டாக நீங்கள் இதில் சென்ட் பண்ணுறது மூலியமாக அதில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த போட் செப்பரேட்டாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த பாட்டை வச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் கேட்கும் எந்த லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பாட்டில் இருக்க இமேஜஸ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க லெட்டர்ஸ் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரித்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துரும். இதை நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போட்ஸ் பை அட்மிட் அப்படின்னு இருக்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எதெல்லாம் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களோ அதில் இந்த போட் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்த இருக்க போட் என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பாட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு இமேஜையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட் அழகாக நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு இமேஜ் டேரெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்க டூ இன் வாட் செட் த பிடிஎஃப் நேம்னு கேட்கும். அதுக்கு நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி இது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இமேஜாக நீங்கள் ஒரு அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமேஜஸ் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் நீங்கள் தேடுவீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன்ஸை தேடுவீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் இந்த பாட்டை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் எத்தனை இமேஜை கன்வெர்ட் பண்ணணுமோ அத்தனை இமேஜ் செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் போட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் அசைன்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டை ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் ஜஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட்ஸை இதில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எந்த மாதிரி நோட் புக்கில் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸ்பைரல் வேணுமா, இல்லை நோட் பேரில் வேணுமா, இல்லை ரைட் புக்கில் வேணுமா, இல்லை A4 பேப்பரில் வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான லெட்டரில் வேணும்னு கேட்கும். உங்களுக்கு இங்கே இருக்க லெட்டர்ஸில் எந்த லெட்டர் வேணும் அப்படின்ற பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு அசைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் ஓட்டி உங்களோட இதுக்கு அது ஈஸியாக சென்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம கொடுத்துருக்க அசைன்மெண்ட் இங்கே ரைட்டிங்கில் அழகாக ஸ்டைலிஷ்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் பண்ணி அதில் கொடுத்துரும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் இந்த பாட் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கிற முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் கன்வெர்ட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக இமேஜை நம்ம ஒரு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை இமேஜஸாக இருக்கட்டும், குவாலிட்டி வைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புவீங்க. அப்போ இருக்க பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எந்த இமேஜை நீங்கள் மாற்றணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இமேஜை இதில் நீங்கள் அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா PNG, JPG இந்த மாதிரி இருக்க அத்தனை விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணுற மூலியமாக அந்த ஆப்ஷனை நீங்கள் டேரெக்டாக இதில் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸை அழகாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பாட் மூலியமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஆப்ஷன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை ஒரு வாய்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட்டை இதில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாய் நினைப்போம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட
டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் உங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பாட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸி அப்படின்ற ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு வாய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக வந்து வாய்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த வாய்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற கொடுத்துரும். பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் வந்து நமக்கு ஃப்ரீ கிடையாது. ஒரு சில பாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெய்ட் வெர்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து 1 or 2 times வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் வெர்ஷனாக மாறிச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சில ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க, சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷனாகவும் இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ஃபைல் கன்வெர்ட்டருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் டு இமேஜ் பாட் அப்படின்னு. நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து பிடிஎஃபாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த பாட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட பிடிஎஃப் வந்து இதில் டேரெக்டாக அக்சஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இமேஜாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இருக்க பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜில் வந்துட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து இதில் டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை வந்து ஏஐ மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து அக்சஸ் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வந்து டேரெக்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டெலகிராமில் இருக்க ஒரு 10 ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.